வணக்கம். பிரபஞ்சனின் அப்பாவின் வேஷ்டி. தலைப்பு 5. வரிசை. காலை வெயில் சுல்லென்று ஊசி குத்தியது. லட்சுமி ரொம்ப சீக்கிரமாகவே தான் கிளம்பி வந்திருந்தாள். இருந்தும் அவளுக்கு முன் 50-60 பொம்பளைகள் நின்று கொண்டிருந்தார்கள். சுவரை ஒட்டி கியூ வரிசை நின்றது. அங்குதான் நிழல் ஒரு அடி அகலத்துக்கு நீண்டிருந்தது. குழந்தைக்கு வெயில் படாமல் இருக்க துணியால் தலையை மறைத்து தோளில் போட்டு கொண்டிருந்தாள். பச்சை பிள்ளையை தூக்கி கொண்டு சினிமாவுக்கு இந்த வெயிலில் வந்து நின்று கொண்டிருப்பதை அந்த ஆள் பார்த்தால் கொன்றே போடும் என்கிற பயம் வந்து சுற்றுமுற்றும் தெரிந்தவர் யாராவது தென்படுகிறார்களா என்று பார்த்து கொண்டாள். நல்ல வேளை, புருஷனுக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. இந்த படத்தை பார்க்காதவர்கள் தெருவில் யாரும் இல்லை. நேற்று பிறந்ததிலிருந்து கிளங்கட்டை வரை எல்லாருமே பார்த்து விட்டிருந்தார்கள். கதை கதையாக சொல்லி கொண்டிருந்தார்கள். லட்சுமி இந்நேரம் இதை பார்க்காம விட்டு வைத்திருப்பாளா? பிள்ளை பெற்றுக்கொண்டு வருவதற்காக அம்மா வீட்டுக்கு போயிருந்தாள். 7ஆம் மாதம் போனவள். அப்போது அந்த படம் வெளியாகி விட்டிருந்தது. அம்மா ஊரில் கூட அதை பார்க்காமல் இருந்த ஜென்மங்கள் யாரும் இல்லை. ஆனால் பிள்ளையை வயிற்றில் வைத்துக்கொண்டு சினிமா பார்க்க போக முடியுமா? நிறைமாசக்காரி. பிள்ளையை பெற்றுக்கொண்டு எங்கு வேணும்னாலும் போ என்று அம்மாக்காரி சொல்லி கொண்டாள். ஒரு வழியாக பிள்ளை பெற்றுக்கொண்டு நேற்று முன்தினம்தான் ஊர் திரும்பி இருந்தார். குழந்தையை பார்க்க வந்த ராமாக்கால் செந்தாமரை, செங்கேணி, வெள்ளமுத்து இன்னும் யார்தான் சொல்லவில்லை, அப்படி பேசிக்கொண்டார்கள். இன்றுதான் முடிந்தது. அந்த ஆள் பக்கத்து ஊருக்கு போய்விட்டு இருட்டுவதற்கு முன் வந்து விடுவேன் என்று கூறிவிட்டு போனதும் இதுதான் தக்க சமயம் என்று குழந்தையை தூக்கி கொண்டு கொட்டாய்க்கு வந்து விட்டாள். வெயில் கடுமையாக உரைத்தது. புடவையை தலையை சுற்றி போத்தி கொண்டு நின்றாள். அதற்குள் வரிசை அனுமான்வாள் மாதிரி நீண்டு கொண்டே போயிருந்தது. தெருமுக்கில் கடைசி பொம்பளை நின்றிருந்தாள். குழந்தை வெயில் தாங்காமலோ பசியாலோ சினுங்கியது. நின்றவாறே ரவிக்கை பட்டனை அவிழ்த்து குழந்தைக்கு பால் கொடுத்தாள். அவளுக்கு முன்னால் நின்றிருந்த வயசானவள் ஒருத்தி திரும்பி பார்த்து, பச்சை பிள்ளையை தூக்கிக்கிட்டு இந்த வெயிலில் வந்திருக்கியே என்றாள். லட்சுமி பதில் சொல்லவில்லை. ஆனால் லட்சுமிக்கு பின்னால் நின்றிருந்த ஒருத்தி பதில் சொன்னாள். இந்த வயசில் உனக்கு சினிமா கேட்குது, நீ யோகியம் பேச வந்துட்ட என்றான். மூடிக்கிட்டு உன் வேலையை பாரு என்றாள் வயசானவள். அப்போதைக்கே அந்த விஷயம் முடிந்தது. லட்சுமி மேலே கட்டியிருந்த பேனரை பார்த்தாள். ஆடு ஒன்று நின்றிருந்தது. அதை அணைத்து கொண்டு ராமனும் ஸ்ரீலேகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு இருந்தார்கள். அவர்கள் இருவரையும் இந்த ஆடுதான் சேர்த்து வைக்கிறதாம். மனுஷன் செய்கிற எல்லா வேலையும் இந்த ஆடு செய்வதாக மாரக்கா சொன்னாள். வரிசை இப்பொழுது தெரு முனையை தாண்டி விட்டிருந்தது. நிற்க முடியாதவர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள். இளம் பெண்கள் நிற்க, வயசான பொம்பளைகள் அப்படியே மண்ணில் உட்கார்ந்து சுருக்கு பையை அவிழ்த்து வெற்றிலை போட்டு கொண்டிருந்தார்கள். கடலை பட்டாணி விற்கிற பையன்கள் இவர்களை சுற்றி சுற்றி வந்தார்கள். தாகம் தொண்டையை வரல செய்திருந்தது. சோடா விற்கிற பையன் பக்கத்தில் வந்தபோது குண்டு சோடா வாங்கி சாப்பிட்டாள் லட்சுமி. இன்னும் நிறைய பொழுது இருந்தது. டிக்கெட்டு கொடுக்கும் முன் விநாயகனே பாட்டு போடுவார்கள். இரவுகளில் ஊர் முழுவதும் அந்த பாட்டு கேட்கும். அதையே குறிப்பு வைத்துக்கொண்டு சினிமாவுக்கு வருபவர்கள் புறப்படுவார்கள். இன்னும் அந்த பாட்டு போடவில்லை. ஜனங்கள் லட்சுமியை நெருங்கி கொண்டிருந்தார்கள். அவள் எழுந்து நின்று கொண்டாள். குழந்தை வாடி தளர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தது. கண்ணு கண்ணு என்று அழைத்து அதன் கன்னத்தை நிமிண்டினாள் லட்சுமி. சிரமப்பட்டு கண்ணை திறந்து பார்த்து சினுங்கியது குழந்தை. சூரிய வெளிச்சம் அதை சிரமப்படுத்தி இருக்கும். மீண்டும் கண்ணை மூடிக்கொண்டது. வரிசையில் வெள்ளைப்புடவை கட்டிய ஒருத்தி புகுந்தாள். லட்சுமிக்கு பக்கத்தில் இருந்தவள், அடி என் சக்காலத்தி, யாரடி அவ வரிசையில் போடுறது என்றாள். அந்த அம்மாள் திரும்பி பார்த்து, யாரை பார்த்துடி சக்காலத்திங்கிற? மூதேவி என்றாள். வரிசை கொஞ்சம் சலசலப்புற்று தன் ஒழுங்கை கலைத்து இருவரையும் வேடிக்கை பார்க்கும் உத்தேசத்துடன் முன்னால் வந்தது. ஹா, மூதேவியா? நீ மூதேவி, உன் அம்மா ஆத்தா உன் பரம்பரை, உன் மூதேவித்தனத்தை இங்கே காட்டாத. லட்சுமிக்கு பக்கத்தில் இருந்தவள் பாய்ந்து அவளிடம் போனாள். அதற்கு பின் கேட்க முடியாததும் சகிக்க முடியாதுமான வார்த்தைகளால் அவர்கள் கத்த, அவர்களை சுற்றி ஆண்களும் பெண்களுமான ஒரு கூட்டம் கூடியது. வரிசையில் இருந்த பலரும் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டார்கள். வாய் சண்டை கொஞ்சம் நேரத்துக்குள் கை சண்டையாக மாறிவிட்டது.
வெள்ளைப்புடவைக்காரியின் தலைமயிரை பிடித்து இழுத்து கொண்டிருந்தாள் மற்றவள். அவளுடைய தலைமயிரை பிடித்து அந்த வெள்ளைப்புடவைக்காரியும் இழுத்து கொண்டிருந்தாள். இருவர் புடவையும் தோளிலிருந்து நழுவி வெறும் ஜாக்கெட் தெரிய இழுத்து பற்றி கொண்டிருந்தார்கள். இளம் பெண்ணின் ஜாக்கெட்டின் முதுகுப்புறத்தில் கிழிந்து தெரிய ஆரம்பித்தது. ஆண்கள் சுற்றி நின்றது இருவருக்குமே உரைக்கவில்லை. இந்த நேரம் பார்த்து இது போன்ற சச்சரவுகளை கவனிக்க என்றே சம்பளம் கொடுத்து அமர்த்தப்பட்ட கட்டை எண் அங்கு தோன்றினாள். பனியனும் மடித்து கட்டப்பட்ட கைலியும் மொட்டைத்தலையும் விசாலமான உடம்பும் கூட்டத்தை அயர வைத்து கொஞ்சம் பின்னடைய வைத்தது. வந்தவன் முதலில் இளம்பெண்ணை தோள் மார்பை பிடித்து இழுத்து கன்னத்தில் ஓங்கி அசுரத்தனமாக அறைந்தான். வெள்ளைப்புடவைக்காரியின் இடுப்பில் ஓர் உதை விழுந்தது. அதே சமயம் விநாயகனை பாட்டும் ஒலித்தது. டிக்கெட்டு கொடுக்கும் மணியும் அலறியது. கூட்டம் முண்டியடித்து கொண்டு கவுண்டரை சூழ்ந்தது. பல மணி நேரம் நிர்வகிக்கப்பட்டது. வரிசையில் பாதி கலைந்து கவுண்டருக்கு முன்னால் வட்டமாயிருந்தது. சண்டை நடக்கும்போது கவுண்டரை மிகவும் நெருங்கி விட்டிருந்த லட்சுமியை இப்போது கூட்டம் நெருங்கி தள்ளி கொண்டு சுவரை நோக்கி செலுத்தியது. லட்சுமி அவள் பிரக்ஞை இல்லாமல் கூட்டத்தால் பின்தள்ளப்பட்டு சுவருக்கு மேல் சாய்க்கப்பட்டாள். ஐயோ, என் குழந்தை என்ற அவள் அலறலை யாரும் கேட்டதாக தெரியவில்லை.